சர்வர் இன்னும் ஓப்பன் ஆகலை, அதுக்குண்டான நபர்களை நிறைய பரபரப்பாக ஃபோன் மெசேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதனால் 7 மணிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் டைம் சார் ஓப்பன் ஆகலை. ஒரு 8 மணி 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகும். எல்லோரும் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அத்தனாயிரம் பேரும் போய் அதில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. தேவையில்லாத டென்ஷன் தான் வரும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் கிரௌனா இருந்தால் மட்டும்தான், உங்களுக்கு கீழே ஒரு கிரௌன் வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைம் சவர் சூஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவர். நீங்கள் மட்டும் க்ரௌன் ஆகிட்டு எனக்கு இன்னர் டபுள் தான் காமிக்குது, வேறு எதுவும் காமிக்கலைன்னா கண்டிப்பாக காமிக்காது. 2 ஸ்டார் 4 ஸ்டார் 8 ஸ்டார் எடுக்கிறதுக்கு நீங்கள் க்ரௌனாக மாறி உங்களுக்கு கீழே ஒருத்தர் இன்றைக்கி க்ரௌனா அப்டேட் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைம் சர்வர் எடுக்க எலிஜிபிள். நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தில் ஆர்வத்தில் எனக்கு டைம் சர்வர் வேணாம் அப்படின்னு கூட தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அப்படியே மாற்றி பண்ணிட்டேன்னு சொல்லி போன டைமு கால் பண்ணிங்க. அந்த தப்பை யாரும் செய்ய வேண்டாம். ஒரு முறைக்கு 4 முறை செக் பண்ணி உங்களுக்கு என்ன டைம் சர்வர் வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. யாருமே நான் கொடுக்கல சார், நான் மட்டும்தான் க்ரௌனா ஜாயின் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் இன்னர் டபுள் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய்க்குள்ளார 2 வேல்யூ வரும். 2 ரூபா 4 ரூபா 6 ரூபா 8 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வேல்யூவில் உங்களுக்கு வரும். 2 ஸ்டார் என்னால் வருஷத்துக்கு ஒரு ஆளை சேர்க்க முடியும் அப்படின்னா 2 ஸ்டார் கொடுங்க. 6 மாதத்துக்கு ஒரு ஆள் என்னால் சேர்த்த முடியும்னா 4 ஸ்டார் எடுங்க. 3 மாதத்துக்கு ஒரு ஆள் என்னால் சேர்த்த முடியும் நீங்கள் 3 ஸ்டார் எடுக்கலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு உங்களுடைய டைம் சேவரை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதேமாதிரி சில நபர்களை நான் ஒரு முறை தேர்வு செஞ்சுட்டா போதுமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. அந்த டைம் முடியறதுக்குள்ளே ஒரு க்ரௌன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் சேவர் எக்ஸ்டெண்ட் ஆகும். கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் சேவர் கட் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் எப்போ க்ரௌனை கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் டைம் சேவரை தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்ததாக நிறைய நபர்களை நான் போன மாதமே டைம் சேவரை தேர்ந்தெடுத்தேன் சார், இப்போ ஒரு 4 பேர்த்த கொடுத்துட்டு இந்த மாதத்தில். ஸோ நான் மறுபடியும் இந்த மாதமும் டைம் சேவரை சூஸ் பண்ணணுமானா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் க்ரௌன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிக்கும். நீங்கள் மாதம் போய் பண்ணிங்கன்னா அந்த மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு டைம் சேவர் ஸ்டார்ட் ஆகும். சில நபர்களை நான் 4 ஸ்டார் எடுத்திருந்தேன் சார், இந்த மாதம் நான் 2 ஸ்டாரை மாற்றிக்கலான்ட்டுக்கிறேன், என்னால் 6 மாதத்துக்கு ஒரு ஆள் கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் இந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி இன்றைக்கி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அப்டேட் ஆகிருந்தேன்னா அதை வச்சு நீங்கள் 2 ஸ்டாருக்கு மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு 8 ஸ்டார் வேணும்னு மாற்றுறீங்களா மாற்றிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 10ஆம் தேதிக்கு முன்னாடி எத்தனை க்ரௌனை கொடுத்துருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு க்ரௌனை வச்சு நீங்கள் மாதம் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். 4 ஸ்டார் 2 ஸ்டார் 8 ஸ்டார் மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை மாற்ற முடியாது அடுத்த மாதம் வரைக்கும். அல்லது நான் இதிலே தொடர்ச்சியாக போகிறேன் அப்படின்னாலே நீங்கள் அதுக்கு தகுந்த க்ரௌனை கொடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் டைம் சேவரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதனால் ஆர்வத்தில் தப்பு பண்ணிவிட்டு நிறுவனத்துக்கிட்ட போய் நிற்காதீங்க. ஒரு முறைக்கு 4 முறை என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து செயல்படுங்க அப்படின்ற இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். 8 to 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே அழகாக ஓப்பன் ஆகும். இதுக்காக இவங்கள கால் பண்ணி கேட்டு எனக்கு வரல உனக்கு வந்துச்சு அப்படின்னு யாரும் டென்ஷன் அடைய வேண்டாம். டைம் சேவர் தேர்ந்தெடுக்க ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்டு கூட ஆகாது. அதுக்கு ஏன் இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்கன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. எல்லாத்துக்கும் டைம் சேவர் ஓப்பன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் கழித்து கூட வரலாம். சர்வரில் அப்படி தான் வரும் அது. அதனால் நம்ம இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் டவர் கம்மியாக இருந்தால் கூட அது அந்த நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாகி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டைம் சேவர் வரும். எல்லோரும் இன்றைக்கி தேர்ந்தெடுத்துக்கலாம். சப்போஸ் ஓப்பன் ஆச்சுன்னா கூட நான் ஒரு நிமிஷம் வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன். நன்றி.